ஆயுதெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பெண்களுடைய பாதுகாப்பு இது பற்றி ஒரு 100 முறைக்கு மேலே இதே அரங்கத்தில் நாம் பேசியிருப்போம். இன்னொரு முறை பேச வேண்டிய தருணமானது ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. நந்தினி, ஹாசினி, ரித்திகா என்று பெண்களுடைய குழந்தைகளுடைய நிலை என்று தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாகி வருவதை, தொடர்ந்து பாதிப்புகளை, தொடர்ந்து நடக்கக்கூடிய அவலங்களை நாம் பார்த்து வருகின்றோம். நந்தினிக்கு அரியலூரில் ஏற்பட்ட துயரம் நாம் ஜீரணிக்க முடியாத, இது போன்று இனி அனுமதிக்க கூடாத ஒரு பெருந்துயரம். ஹாசினி, ரித்திகா என்று 2 பெண் குழந்தைகளுக்கு சென்னையில் நடந்த நிலையை பற்றி நேர்கள் நன்கு அறிவீர்கள். நிறைய கேள்விகள் எழுகின்றன. பெண்கள் பாதுகாப்பு சமூக பிரச்சனையா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா என்பது இன்றைய நிகழ்ச்சியுடைய பிரதான தலைப்பு. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் இணைகிறார், கவிஞர் எழுத்தாளர் திருமதி சல்மா அவர்கள் இணைகிறார்கள், மற்றும் மூத்த வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் இணைகிறார்கள், நடிகரும் சமூக ஆர்வலரும் மற்றும் பாரதிய ஜனதா பிரமுகருமான காயத்ரி ரகுராம் அவர்கள் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திருமதி சல்மா அவர்கள்ட்டேருந்து தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். நிர்பயாலிருந்து பல்வேறு பாலியல் கொடுமைகள் பற்றி, சமூகத்தில் நடந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அவலங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு முறை சமீபத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரிகரின் காரணமாக பேசுகிறோம். பட் அது தொடர்ந்து பேச பொருளாக இருக்குது. இந்த ஒரு ஸ்டேட்டஸ்கோ அப்படிங்கிறது தொடருது. இது இந்த ஒரு 4-5 வருஷம் இல்லை, ஒரு தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துட்டு. உங்களுடைய முதற்கட்ட அப்சர்வேஷன். பெண்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது, இந்த பாலியல் சார்ந்து அவர்களுக்கு நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை அப்படிங்கிறது வந்துட்டு உலகளாவிய ஒரு பிரச்சனையாக தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பாக குழந்தைகளுடைய பிரச்சனை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைங்கிறதும் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒன்றா தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா நம்ம வளர்ந்த நாடுகள்லேயும் இந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறப்போ இது பெண் குழந்தைகள் மீது மட்டும்தான் இந்த மாதிரியான வன்முறை நிகழ்த்தப்படுதா அப்படி, ஏன்னா நம்ம வந்து பெண்கள் மீதான வன்முறைன்னு நம்ம தனியாக பேச வேண்டியிருக்கு, குழந்தைகள் மீதான வன்முறைங்கிறதையும் நம்ம தனியாக பேச வேண்டியிருக்கு வந்துட்டு. அப்போ பெண் குழந்தைகள் மீது மட்டும்தான் இந்த போன்ற வன்முறைகள் நிகழ்த்தப்படுதா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆண் குழந்தைகள் மீதாலும் பாலியல் வன்முறை வந்துட்டு நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு வந்துட்டு. இது எல்லாத்துக்கும் பின்னணியிலே வந்துட்டு சமூகம் என்ன மாதிரியான ஒரு மனநிலையோடு, ஒரு மனநோய் கூறோடு இந்த சமூகம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம உருவாக்குது. பெண்கள் மீது வன்முறை நிகழ்த்தப்படும் பொழுதுலாம் நம்ம வந்து பலவேறு விதமான ஒரு விமர்சனங்களை வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அதாவது பெண்கள் ஏன் தனியாக வெளியே போனாங்க, அவங்களுடைய உடை ஏன் அவங்க இந்த மாதிரி உடுத்திட்டு போனாங்க, இது மாதிரியான பல்வேறு விதமான விமர்சனங்கள் பெண்கள் மேலேயே அந்த திசை திருப்பக்கூடிய சமயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் குழந்தைகள் மீதும் இது போன்ற வன்முறைகள் நிகழ்த்தப்படும் பொழுதுதான் நிஜமாகவே நம்ம மிக கவனமாக இந்த சமூகத்தை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது, சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இது யாருடைய கடமை, யார் மீது இந்த பொறுப்பை நம்ம சுமத்தி பார்க்கணும், இது சமூகம் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா, அல்லது குடும்பங்களுக்கு இதனுடைய பங்களிப்பு என்ன, அல்லது இன்றைக்கு அரசினுடைய பங்களிப்பு என்ன பெண்களுடைய பாதுகாப்பில், இப்படி பல்வேறு விதத்தை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த ரித்திகாவுடைய அல்லது நந்தினியுடைய பாலியல் பலாத்காரங்களும் கொலையும் நிகழ்ந்தப்போ அரசினுடைய பங்களிப்பு, அதாவது காவல்துறையினுடைய மோசமான நடவடிக்கை, அதையும் நம்ம இங்கே சொல்ல வேண்டியிருக்கு வந்துட்டு. ஒரு பக்கம் சமூகம் தரக்கூடிய நிர்பந்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது போன்ற அரசு வந்து அலட்சியமாக எஃப்ஐஆர் போடுறதுக்கு 4 நாள் அந்த பொண்ணை வந்து நந்தினியை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. அதை வந்து கவனிக்கவே இல்லை. காவல்துறை அன்றைக்கே நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த பெண்ணுடைய உயிரை காப்பாற்றி இருக்க முடியும். அதே போல் ரித்திகாவே அதே போல தான். இப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட யோசிச்சு ஜனநாயக மதர் சங்கம்லாம் போய் தடை செஞ்சு அவங்க பிரச்சனை பண்ணி தான் அதை பண்ணாங்க. வந்து இன்றைக்கு பெண்கள் வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு சூழலில், அதுக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடையே அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பாதுகாப்பில் கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் வந்துட்டு பெண் குழந்தைகளுடைய குடும்பத்திலிருந்தே வன்முறை வந்து உருவாகுது, பாலியல் வன்முறை. அப்படி அந்த விஷயம் தான் திருமதி சாந்தகுமாரி அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புகிறேன். இந்த ரித்திகாவுடைய விவகாரத்துலேயும் சரி, ஹாசினியுடைய விவகாரத்துலேயும் சரி, பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக நெய்பர்கள் இருந்திருக்கிறாங்க, அண்டை வீட்டார் இருந்திருக்கிறாங்க, எதிரில் இருக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பார்த்து வரக்கூடிய விஷயம், நமது சமூகத்தில் குழந்தைகள்லாம் அண்டை வீட்டில் வளர்கிறது தான் வழக்கம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்து 2 சம்பவங்களில் பார்க்குறோம். உங்களுடைய முதற்கட்ட அப்சர்வேஷன்ஸ்.
இல்லை, இதில் முக்கியமான ஒரு விஷயமா நாம் பார்க்கறது வந்து மற்ற பாலியல் வன்புணர்ச்சி நிகழ்வுகளை போல குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற குற்றங்களில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் குழந்தைகள் குறித்தான இந்த பாலியல் வன்புணர்ச்சி அல்லது வன்முறை என்பதே வந்து தெரிந்தவர்களிடமிருந்து தான் பெரும்பாலும் நடக்கிறது. 80லிருந்து 90% வழக்குகளை புரட்டி பார்த்தோம் என்றால் நடந்திருக்கிற வழக்குகளும் சரி, பத்திரிகைகளிலே பேசப்பட்ட வழக்குகளும் சரி, எல்லாவற்றிலுமே வந்து நெருங்கிய உறவினர்கள், சம்டைம்ஸ் அவங்க சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க, அல்லது அந்த வீட்டில் குடியிருப்பவங்களாக இருப்பார்கள், அல்லது அந்த வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய மாமன், மச்சான், சித்தப்பா என்று உறவு முறைகளுக்குள்ள பிறழ்வு ஏற்பட்ட பல நபர்கள் வந்து இந்த மாதிரி நடவடிக்கையில ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு என்னன்னு சொன்னா, இது வெறும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா நீங்க பார்த்துடக்கூடாதுங்கிறத நான் முதலே இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால அந்த கேள்விக்கு முன்னதாகவே இதை நான் வந்து உங்ககிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் வந்து இது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது 2014 கணக்கெடுப்பையும் பாருங்க, 2015 கணக்கெடுப்பையும் பாருங்க, ரெண்டிலையும் குறைந்தபட்சம் 20,000க்கு மேலான குழந்தைகள் என்கிறவங்கள அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று நம்ம அறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ள நம்ம அந்த சைல்டு செக்ஸ் அப்யூஸ் பற்றின வீடியோக்களை பார்க்குறாங்க பாருங்க. அந்த வீடியோக்களை பார்ப்பவர்களை வந்து தொகுத்தெடுத்து கணக்கெடுக்கிற ஒரு அமைப்பு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. 2 இயர்ஸில் 417% இன்க்ரீஸ் இருக்கு இந்த மாதிரியான வீடியோவை பார்ப்பதில் இளைஞர்கள் மத்தியில். அப்போ சமூக ஊடகத்தை தவறாக பயன்படுத்துகிற அல்லது தங்களது மன வக்கிரத்திற்கு இரையாக்குகிற முறையிலே அவற்றை பார்க்கிற நபர்களுடைய எண்ணிக்கை பெருகி வருவது என்பது சமூகத்தில் வாழ்கின்ற இளம் பிஞ்சுகளை எதிர்நோக்குகிற மிகப்பெரிய சவால். நீங்க அதை நிறுத்தியே ஆகணும். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னே எடுத்துக்கோங்க, அப்ப இந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுல பெண்களுக்கு எப்பவுமே அது காலங்காலமாக தொடர்ந்து விடுகிற ஒரு கொடுமை. ஆனால் சமீப காலங்களில் தான் இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்ப பார்க்க வேண்டியது எங்கெல்லாம் எதெல்லாம் இருந்து இதற்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கு சல்மா சொல்லும்போது கூட ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க பாருங்க, ரித்திகா வழக்கில் கூட சமூக ஆர்வலர்கள் அல்லது மாதர் சங்கம் சேர்ந்து தான் வந்து அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு. ஆனா பின்னாள்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இதே விஷயமே நீதிமன்றங்களிலே விசாரணையின் போது நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் நீங்கள் வழக்கு போட்டீர்களா என்ற கேள்வி வருகிற பொழுது ஈவன் காவல்துறையினரே அதற்கு ஆமாம் என்று சொல்ல வேண்டிய அவலம் நிகழ்ந்து விடுகிறது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா கேஸ் வந்து பெரும்பாலும் அக்விட்டல் தான். நீங்க பாத்தீங்கன்னா 5% வழக்குகள் மட்டுமே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகள்ல கன்விக்ஷன் ரேட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு விஷயத்துல சமூக ஆர்வலர்களோ அல்லது பெண்ணிய இயக்கங்களோ முன்னெடுத்து சென்று தவறு நிகழ்ந்திருக்கிறது, நீ செய்ய வேண்டிய கடமை செய் என்று சொல்லுவதே கூட வழக்கிற்கு மாறுபாடாக எடுத்து செல்லப்படுகிறது அப்படிங்கிறதையும் நான் பார்க்கிறேன். பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது திருமதி சாந்தகுமாரி சொன்னாங்க அதை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்த்துட முடியாதுன்னு. திருமதி சல்மாவும் அதை ஏற்றுக்கிறாங்க, இது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை, அந்த ஆஸ்பெக்டை நம்ம புறந்தள்ளிட முடியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வக்கரமான செயலை, ரொம்ப கொடூரமான மனிதர்கள் செய்து கூட நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த, ஒரு மிருகத்தனமான ஒரு விஷயத்தை செய்ய முடியுது அப்படின்னா there is no fear of law அப்படிங்கிறது தானே காட்டுது. சட்டத்தின் மீது, காவல் அமைப்புகள் மீது அச்சம் இல்லை, இதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தானே காட்டுது. அதில் கண்டிப்பாக அரசு அமைப்புக்கு பொறுப்பு இருக்குதானே? இல்லை, கட்டாயமாக. வள்ளுவ பெருந்தகை அவர்கள் சொல்லுவார்கள், கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு அரசன் வந்து இந்த மாதிரி கொலைபாதகங்களைப் போல மிக கொடுமையான செயல்களை செய்யக்கூடியவர்களை கடுமையாக தண்டிக்கணும் என்று சொல்லிதான் வள்ளுவர் சொல்லுகிறார். அது எதற்கு இணையானது என்றால், ஒரு விவசாயி தன்னுடைய பயிரிலிருந்து களையை களைவதைப் போல சமூகத்திலிருந்து இந்த கொடியவர்களை எல்லாம் களைந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவ பெருந்தகை அவர்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது இன்றைக்கு எவ்வளவோ நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதாவது
பெண் காவல் நிலையம், பெண் காவலர்கள் நியமனம், பெண் கமாண்டோஸு, பெண்களுக்கு வந்து காவல்துறையில் போயிட்டு வந்து புகார் கொடுக்கறதா இருந்தால் அதை கனிவாக கூப்பிட்டு வச்சு அந்த புகார்களை பதிவு பண்ணுறது, இப்படி எவ்வளவோ நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசானது எடுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு முன்னிருக்கக்கூடிய சவால்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த ஒரு சூழல்ல ஒரு ஃபியர் ஆஃப் லா, ஒரு சட்டத்திலேருந்து தப்பிச்சிடலாம், இந்த ஒரு கொடுமையை செஞ்சிடலாம், போலீஸை ஏமாத்திடலாம், தப்பிச்சிடலாம், அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இதோடைய மையப்புள்ளியா இருக்கா? இல்லை, அவங்க அருமை சகோதரி சாந்தகுமாரி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5% அளவுக்கு தான் வந்து இந்த குழந்தைகளுடைய அந்த இதில் வந்து தண்டிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே வேதனைக்குரியது. ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவிடன்ஸு அது இதுன்னெலாம் இது பண்ணுறாங்க. இதே ஒரு இஸ்லாமிய நாடா இருந்தா உங்களுக்கு கல்லால் அடிச்சே கொண்டுடுவான், கையை வெட்டிடுவான், கடுமையான தண்டனைகள் இருக்கு. ஆனா நம்ம நாட்டில் அது மாதிரி இல்ல. கன்விக்ஷனை கொண்டு வாங்கி தர்றதுல அரசு அமைப்புக்கு காவல்துறைக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு இல்லையா? நீதித்துறையை நோக்கி கேட்கலாம், ஆனா காவல்துறைக்கு எவ்வளவு முக்கியமான பங்கு இருக்குங்க. உங்களுக்கு நம்மளுடைய இந்தியன் பீனல் கோடு என்பதெல்லாம் வந்து நீங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோடெல்லாம் என்ன வெள்ளக்காரன் காலத்திலிருந்து இன்னைக்கு வரையில அப்படியே தான் இருக்குது, மாற்ற முடியாத அளவுக்கு தான் இருக்குதே தவிர வந்து காலத்திற்கு ஏற்ப ஒரு சிறிது மாற்றம் கூட எங்கும் இங்கே ஏற்படுத்தப்படவில்லை. இல்ல ஐயா சொல்றதுல இருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன், இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்ப குழந்தைகளுக்கு எதிராக அந்த பாலியல் வன்முறை தடுப்பதற்கான போக்சோ சட்டம் வந்திருக்கு. அதனால வந்து தண்டனை இருந்தாலும் கூட அதிலிருந்து கூட அது கடுமையான சட்டம், அதிலிருந்து குற்றவாளிகள் எளிதாக தப்பிக்கிறாங்க. என்ன அதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம ஆராய வேண்டியிருக்கு. சிக்கல் இருக்கே பேராசிரியர் தீரன், நந்தினி வழக்குல பார்த்திருக்கீங்க. அதே போல இந்த 2 சூழல்களையும் கூட எஃப்ஐஆர் பதிவு செய்ததுல கூட பிரச்சனை இல்ல. உண்மையிலே நந்தினியோட பெற்றோர் அந்த முதல் குற்ற எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுல எவ்வளவு சவால் மேற்கொண்டாங்க? அதாவது இன்றைக்கு வந்து மகளிர் அமைப்புகள் சமூக இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப விழிப்பாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து இதில் வந்து மிகப்பெரிய காரியங்களெல்லாம் சாதிக்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அவர்களே இப்படிப்பட்ட ஒரு முன்முயற்சிகள் எடுக்கிற சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை அதிகாரிகள் வந்து காவல்துறை அதிகாரிகளை பொறுத்தல கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த புகார்களை பதிவு செய்கிறவங்க இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சில இடங்களில் வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். கூட காவல் அந்த வழக்குகளை பதிவு செய்கிறவங்க எல்லாம் கூட வந்து அப்படிப்பட்ட புகார்கள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது இதையெல்லாம் கவனத்திற்கு வருகிற பொழுது மேலதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அம்மா அரசானது சொல்லுகிறது. ஆனால் நமக்கு என்னன்னா துரதிருஷ்டவசமாக பொதுவாக இன்னும் சொல்லப்போனால் எப்படி வந்து சமூக மக்களுக்கு உளவியல் பயிற்சி தரப்பட வேண்டுமோ அதுபோல காவல்துறையில் இருப்பவர்களுக்கு கூட பயிற்சி தேவைப்படுகிறது கூட ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு 13 அம்ச திட்டத்தை செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அறிவிச்சாங்க. அதனது செயலாக்கம் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அது வந்து செயல் வடிவம் பெற்றிருக்கா, அது பெற்றும் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதா? இதில் வந்து இந்த உதாரணங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அரசுடைய ஆளுகையை தாண்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, அரசுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அரசின் இடங்களில் எங்கே வர முடியும், சமூகத்துடைய பங்களிப்பு குறித்த கேள்விகள், அதே போல் பிரபலங்களுக்கு கூட எழக்கூடிய இந்த ஒரு சிக்கல்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். சமீபத்தில் நடிகை வரலட்சுமி அவர்கள் ஒரு நீண்ட பதிவை செஞ்சுருந்தாங்க, அவங்களுக்கு இந்த துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் பற்றி. ஸோ இட்ஸ் ஆல் பெர்வேசிவ், எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சமீபத்தில் நடிகை செல்வி வரலட்சுமி அவர்கள் வெளியில் வந்து தனக்கு இது சார்ந்து ஏற்பட்ட சவால்கள் பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. நம்முடைய தொலைபேசி வாயிலாக வரலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் திஸ் மேம், இந்த விஷயம் பற்றி நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்க, அதுவும் இது சார்ந்து தொடர்ச்சியாக செய்திகள் வந்துக்கிட்டு நம்ம மனதை பாதிக்கக்கூடிய நிலையில தான் உங்களுடைய பதிவும் வந்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் இது சார்? இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பெண்களுக்கும் இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படுறத வந்து நிப்பாட்டணும். நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தப்பு பண்றது வந்து ஆண்கள். ஸோ நம்ம வந்து நம்ம மேல பழி எடுத்துட்டு நம்ம தப்பு பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு வந்து ஒதுங்க கூடாது. நம்ம இது அதுக்கு பதில் நம்ம நின்று அவங்களுக்கு எதிர்த்து we should shame them. They are the people who are causing the ruckus. They are the ones causing the mistake. It is not us. நம்ம வந்து ஷேம் பண்ணணும் அவசியமே இல்லை.
இந்த தருணத்தில் உங்களுடைய ரெவலேஷனை செய்யறதுக்கான ஒரு காரணம் என்ன? இது மிகுந்த ஒரு வருத்தத்துக்குள்ளாக்கி சோசன் நவ் பிகாஸ் தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. பாவனாவுக்கு நடந்தது சிம்பிளான ஒரு ரீசன் என்னன்னா இது ஒரு செலிபிரிட்டிக்கோ இல்ல ஒரு பர்சனாலிட்டிக்கோ அது மாதிரி நடக்கிற விஷயம் இல்ல. நாடு ஃபுல்லா நீங்க டெய்லி ஏதாச்சும் ஒரு கதை கேட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் அதை பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு we all helpless. ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு நிலைமையில எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். So I just thought that somebody has to stand up and make it happen. நம்ம இந்த ஜெனரேஷன் நம்ம ஆரம்பிக்கலன்னா அடுத்த வர ஜெனரேஷன்ல என்ன பாதுகாப்பு இருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அந்த இந்த வேர்ட் ரேப்பும் அபியூஸும் போகவே போகாது நம்ம சமூகத்துக்கு. ட்ரூ, வெரி ட்ரூ. காயத்ரி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். தேங்க்யூ வரலட்சுமி இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு. காயத்ரி, உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள், சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துருப்பீங்க. நடிகை பாவனாவுக்கு நடந்த துயரம் பார்க்கும்பொழுது இது ஒரு டிஸ்பாரிட்டியே கிடையாது. ஒரு பிரபலம் நடிகர், இந்த துறையை சேர்ந்தவர், அடிமட்டத்தில் இருக்கிறவர், இந்த ஸ்டார்ட் ஆஃப் த சொசைட்டியில் இருக்கிறவங்க அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமே பார்க்காத ஒரு பெரும் கொடுமை நடந்துட்டு வருது அப்படின்னு நம்ம உணர முடிகிறது. உங்களுடைய முதற்கட்ட கருத்து இது சார்? இது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது என் வாய்ஸ் எனக்கு திருப்பி கேட்குது. சாரி. இஸ் இட் பெட்டர் நவ்? இப்ப கேக்குதா? இஸ் இட் பெட்டர் நவ்? கேன் யூ ஹியர் மீ? எஸ், கேக்குது. நோ ஐ ஸ்டில் ஹியர் மை செல்ஃப் அகைன். ஓகே, நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு நான் மீண்டும் வரேன். நான் கம் பேக் டு மேம். நான் திருமதி சல்மா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது பேராசிரியர் தீரன் சொன்னார், சட்டம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்வை, பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் அதுதான் விரும்புது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் இந்த ஒரு பிரச்சனைகள் காவல்துறை அமைப்புகள் இருந்து இந்த ஒரு இன்சென்சிட்டிவிட்டி நிறைய இடங்களில் இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஸோ ஆனால் அதுக்கு அரசை குற்றம் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அது ஏற்கத்தக்க ஒரு வாதம் தான். அப்போ எங்களுடைய ஆட்சியில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்க இல்லையா? எங்கள் ஆட்சியில் தான் அதை பண்ணணும், எங்கள் ஆட்சியில் தான் இது நடந்தது, மழை வந்ததுன்னா கூட நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது கெட்டது இருந்ததுன்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கிறது, இதெல்லாம் சந்தர்ப்பத்தை ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நான் நினைக்கிறேன். இது ஒரு அரசுங்கிறது என்ன, எதுக்காக நீங்கள் முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ என்ன செஞ்சாங்க? ஒரு பெண்கள் பாதுகாப்புக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சாங்க, 13 அம்ச கோரிக்கையை கொண்டு வந்தாங்க. அது என்ன ஆச்சு? செயல்பாட்டுக்கு வந்ததா வரலையா? அதனால என்ன பயன் அடைஞ்சாங்க? யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. அதனால அதுக்கப்புறம் தான் சுவாதி கொலை செய்யப்பட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நந்தினி, அதுக்கப்புறம் தான் ஹாசினி. அப்போ இது போன்ற அறிவிப்புகள் நிச்சயமா பெண்களை போய் சேருதான். அவங்கள பாதுகாப்பதற்காக அரசினுடைய நடவடிக்கை என்ன? இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம எதுக்காக மற்றவங்கள்ட்ட நம்ம ஏன் கேட்குறோம்? அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கவங்கள்ட்ட தான் நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு காவல்துறையினுடைய நடவடிக்கை என்னவா இருந்தது, ஏன் அவங்க தாமதப்படுத்தினாங்கன்னு கேள்வி கேட்கறது ஒரு சராசரி குடிமகனுடைய கேள்வி. அதை அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் வேறு சும்மா இருந்துட்டு போக வேண்டியது என்ன? நாங்கள் எதுக்காக அந்த பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க, அந்த பொறுப்பை விட்டு நீங்கள் போகலாம், நாங்கள் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் அரசாங்கத்துக்கு அங்கே வேலை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. பல இடங்களில் சிசிடிவி கேமரா வேணும்னு சொல்கிறாங்க, காவல்துறையில் கூட நம்ம காவல் நிலையங்களில் தேவைப்படுது. ஆனால் அது போன்ற இதுக்கெல்லாம் நம்ம வசதி இல்லை, இல்லைன்னா எங்கள்கிட்ட பணம் இல்லை, இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கிறத தவிர நம்ம உருப்படியாக எதுவும் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத நான் முக்கியமாக இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இன்றைக்கி ஒரு குழந்தைகள் மீது அந்த வன்முறை நடக்குது இல்லையா, 53% குடும்ப உறுப்பினர்களால் நடக்குது. குடும்ப உறுப்பினர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பா இருக்காங்க. அவங்க தான் அதை பண்றாங்க. ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது பெண்களுக்கு எதிரான கொடூரங்களுடைய ஒரு ரொம்ப கணிசமான அளவு தெரிந்தவர்களால், குழந்தைகள் ஆல்சோ பெண்களுக்கு தான். அதேதான் குழந்தைகள், முக்கியமா குழந்தைகளுக்கு. ஏன்னா நம்ம பெண்களும் சரி குழந்தைகளும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது. பெண்கள் அதை சொல்லும் பொழுது தனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி மறைக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது அப்புறம் நம்ம பெண் குழந்தைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நடக்குது, இன்னைக்கு இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா
ஆண் குழந்தைகளுக்கு இதே போன்று நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம யாருமே பேசுறது இல்லை, யாருக்கு அதை பத்தின அக்கறையும் இருக்கிறது இல்லை. அப்போ அரசினுடைய பொறுப்பு வந்து இதற்கான கணக்கீடுகள் எங்கே நடக்குது, எதனால் நடக்குது, எத்தனை சதவீதம் கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ சாந்தகுமாரி சொன்னாங்க இல்லையா, இது கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதையெல்லாம் அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கொண்டு அதற்கு தடுப்பதற்கான காரணங்களை, அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும், அரசு எடுக்க வேண்டும். அதற்கு ஆள்பவர்கள் தான் பொறுப்பும் ஏற்றுக்கிறேன். வந்து நான் ப்ரொஃபஸர்ட்ட வரேன். காயத்ரி முதற்கட்ட கருத்தை கேட்டுட்டு வரேன். காயத்ரி, கேக்குதா? இஸ் தி லைன் கிளியர்? இன்னைக்கு இந்த லைன் இஸ் வெரி கிளியர் ரைட் நவ. இப்போ பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே பெண்கள்னாலே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து they are facing everything இப்போ ரைட் நவ. மெயினா ஒரு வேலைக்கு போகணும்னா கூட நிம்மதியா போக முடிய மாட்டேங்குது. போயாச்சுன்னா எங்களை விட்டுருங்க, என்ன மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்தவங்களுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம்னா யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மல் லைஃப்ல எனி கைண்ட் ஆஃப் ஃபீல்ட், ஐம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் சினிமா மட்டும் இல்ல, வெளியில எந்த ஃபீல்ட்ல போனாலும் அந்த ஒரு 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 மேனேஜர் கிட்டயோ ஒரு பாஸ் கிட்டயோ வந்து அவங்க வந்து they had to go through lot of things. அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்டாப். இந்த மாதிரி ஒருத்தவங்களை முன்னேறதுக்கு நீங்க வந்து ஒரு கேர்ள் வந்து இந்த ஒரு சென்சிட்டிவிட்டியை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் யூனோ அவங்களோட பேஷனோ அவங்களோட கரியரோ வெளியில வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க ஃபேமிலி காப்பாற்றணும்னு வராங்க. அப்படின் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட நடந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் ஐ திங்க் அதெல்லாம் வந்து இனிமே ஸ்டாப் ஆகணும். ஒரு மென் வந்து ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் விமென் தான் நான் சொல்லுவேன். இனிமே வந்து அது மட்டும் இல்ல, ரேப் இது எல்லாமே சொன்னா நான் வந்து ஐ வில் பிளேம் ஒன்லி த பேரண்ட்ஸுங்க. என் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு வந்து டேக் கேர் ஆஃப் தியர் பாய் சைல்டு. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்தே கண்டிச்சு வளர்க்கணும். இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்கணும், பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் மெயின். அது விட்டுட்டு நீங்க வந்து ஒரு கேர்ள் கிட்ட சொல்லி வளர்க்கறதோட ஐ திங்க் தே ஷுட் டேக் கேர் ஆஃப் காய் சைல்டு. ஒரு பாய் கிட்ட சொல்லி வளர்க்கறதா எனக்கு வந்து முக்கியம் தோணுது எனக்கு. And everything is going to the parents. திருமதி சாந்தகுமாரி சில கருத்துக்களை சொல்ல முற்பட்டீங்க. தென் டு ப்ரொஃபசர் தீரன். திருமதி நம்மளுடைய தீரன் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அரசுக்கு வந்து ரொம்ப அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்களும் சொன்னீங்க, நம்ம எல்லாரும் அறிந்தது பழைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தபோது நிறைய திட்டங்களை பெண்களுக்காக அறிவிச்சாங்க. எஸ், வி டூ அக்ரி. பட் இந்த பழம் பெருமையை மட்டுமே பேசுவதில் ஏதாவது பலன் இருக்குமான்னு நான் இப்ப யோசிக்க விரும்புறேன். என்னன்னா, இவங்க அரசுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நான் அப்பவே சொன்னேன், குழந்தைகளுடைய எதிரான செக்ஷுவல் அபியூஸ் அல்லது செக்ஷுவல் அஃபென்சஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆக்ட் வந்து போக்சோ அப்படின்னு. இந்த போக்சோ சட்டம் செயல்படுகிறதா? அந்த சட்டத்தின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்படுவதிலிருந்து அது கொண்டு போற வரைக்கும், அதுக்கு முடிவுக்கு வர்ற வரைக்கும் முழு பொறுப்பும் அரசாங்கத்தை சார்ந்தது. எப்படி சொன்ன நீங்க கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அத்தனை பொறுப்பும் குழந்தைகள் நல வாரியத்திற்கு உண்டு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அரசு அக்கறை இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு குழந்தைகள் நல வாரியத்திற்கு தலைவர் இருக்காங்களான்னு சொல்லுங்க. நடுவுல ஒரு தலைவரை போட்டாங்க. அது கோர்ட்ல வந்து அங்கேயே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட் எந்தெந்த வாரியங்களுக்கெல்லாம் தலைவர் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க எனக்கு. அரசாங்கம் எங்கங்க இருந்துச்சு? 6 மாசம் அரசாங்கமே இல்ல, அரசே இல்ல, முதலமைச்சரும் இல்ல, எந்த அதிகாரிகளும் இல்ல, உள்ளாட்சி துறையில யாரும் இல்ல. என்ன நடந்துச்சு? வன்புணர்ச்சியை பொறுத்த மட்டும் தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்குமா? முதல்ல சட்டமன்றத்தை கூட்டுவார்களா? கூட்டின பிறகு குழந்தைகளை அந்த நலன் குறித்து அல்லது டேட்டா பேஸ் உங்ககிட்ட இருக்கா? தெரிஞ்சேதான் கேட்கிறேன். எதை செய்ய தவறுகிறார்களோ, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், அவர் அழகா ஒரு குரல் சொல்லிட்டு முடிச்சாரு. எங்க பங்குக்கு நாங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல கெடுமா. அந்த மாதிரி நாங்க சொல்ல வேண்டியது எங்க கடமை. இன்றைக்கு வரைக்கும் வாரியத்துல தலைவர் கிடையாது. எப்படி நீங்க குழந்தைகள் நலனை பாதுகாப்பீங்க? அநேக வாரியத்துல கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, ஒரு சம்பவம் நடந்த உடனே இன்னைக்கு உடனடியா போய் ஒரு மினிஸ்டர் போறாங்க, போய் அவங்கள வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரித்திகாவனுடைய அம்மாவை சந்திச்சு ஒரு 3 லட்சம் கொடுக்குறாங்க.
3 லட்சம் கொடுக்கிறது மட்டுமே சாதனை பட்டியலிலே வரும் என்பதற்காக செய்கிறீர்களா, அல்லது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிச்சயமாக நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னாலே கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்? அது யாருடைய கடமை? காவல்துறையின் கடமை, குழந்தைகள் வாரியத்தினுடைய கடமை. அப்ப இதெல்லாம் செய்ய தவறிவிட்டு அரசுக்கு அக்கறை இருக்கிறது என்று சொல்லுவது பேப்பர்ல சர்க்கரைன்னு எழுதி நக்குவதற்கு சமம். எஃப்ஐஆர் போடுறதுலேருந்து சிக்கலாக இருக்குது. நந்தினி விஷயத்தில் அந்த தாய், அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு எல்லோரும் அறிவோம். இந்த சமீபத்திய உதாரணங்கள்லையும் அதே நிலை தொடருது. சேலத்தில் ஒரு பெண்ணுடைய படம் வந்து மார்க் செஞ்ச போது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இன்சென்சிட்டிவிட்டிக்கு அந்த குடும்பம் உள்ளாச்சு, அது அந்த பெண்ணுடைய முடிவுக்கு காரணமாக இருந்தது நம்ம உணர்வோம். ஸோ இந்த இன்சென்சிட்டிவிற்கு காவல்துறையில் சிலர் இருக்கிறாங்க, சிலர் அப்படி பண்ணுறாங்க, எல்லாரும் அப்படி இல்லை, எல்லாத்தையும் பொதுப்படுத்தாதீங்க அப்படிங்கிற பதில் எல்லாம் சரி. ஆனால் இந்த ஒரு அடுத்தடுத்த பேரோட நம்ம இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு நிலையாக இருக்குது. ஸ்வாதி, வினோதினி, நந்தினி, ரித்திகா, ஹாசினி அப்படின்னு இன்னும் எவ்வளோ பேர்களை இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பேராசிரியர்? அதாவது முதல்ல 2 சகோதரிகளும் சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தப்பாக வந்து வெளியில் போயிடக்கூடாது. நான் பொதுவாக, நான் மட்டுமல்ல, எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவர் அவர்கள் கூட பெண்களை தெய்வமாக மதித்து தான் எங்களை எல்லாம் அரசியலிலே உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் அரசு மட்டுமே குறை சொல்லக்கூடாதுன்னு தான், நான் அரசை மட்டுமே குறை சொல்லக்கூடாது. இப்பொழுது சமூகத்திலே கூட்டு குடும்பமானது சிதைந்திருக்கிறது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாரல் கிளாஸஸ் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி வகுப்புலாம் இப்போ இல்லாமல் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி வந்து வீட்டிலேயே வந்து ஆண் பெண் சமத்துவத்தை எல்லாம் நல்லா இருக்குது. இல்லை இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். வீட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளோட ஆண் குழந்தைகளுக்கு அதிகமான சலுகை, அந்த டிஸ்பாரிட்டி இருக்கும் பார்க்கணும். ஆக இப்படி வந்து அனைத்து தரப்பும் கொஞ்சம் மனமாற்றத்தோடு சில நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அரசை மட்டுமே குறை சொல்ல வேண்டாம் என்றுதான் நான் அரசுக்கு சொல்லல. அரசு பொறுப்பில்லைனாக்கா ஏன் வந்து அரசு எடுத்துக்கணும் இல்லையா? பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய சிக்கலுக்கு பிரச்சனை இல்லையா? இங்க பார்த்தா மோசமான பாலியல் வன்புணர்ச்சியும் கொலையும் சேர்ந்து நடந்திருக்க பிறகு அது எஃப்ஐஆர் போடுறதுல அவ்வளவு பெரிய சிக்கல். அதோடைய கொரூரம், அந்த குரூரத்தை இன்னைக்கு நம்ம உணர்றோம். அதை உணர்ந்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், பேராசிரியர் உணர்றீங்க. ஆனா இமீடியட்டா காவல்துறைக்கு எடுத்துட்டு போகும்போது ஏன் அவ்வளவு இன்சென்சிட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு? இல்ல, அதுதான் வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மேலிடத்துல நாம ஒவ்வொரு இடத்துலயும் சம்பந்தப்பட்ட அதிகாரி இப்படிங்க. தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கு வந்து இருக்கிற காவல்துறை எண்ணிக்கை இதெல்லாம் எல்லாத்தையும் குற்றங்களுக்கு முக்கியமான காரணத்தை வந்துட்டு மதுவை நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம். அதையும் படிப்படியாக பெண்கள் முழுக்க சகோதரிக்கு நான் சொல்ல விரும்புறேன். அரசினுடைய ஆதி காலத்து பழங்கதைகள் நமக்குள்ளே பேசுவதில் ஒரு பயனில்லைன்னு சொன்னாங்களே சகோதரி, இந்த இதில் கூட பாருங்க, அந்த கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகையை 18,000 உயர்த்தி இருக்கிறாங்க. பெண்களுக்கான ஸ்கூட்டர் இப்ப அரசு அரசு அதை செய்கிறது. அது அக்கறை இல்லாமலா செய்கிறது. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், ஆனா இந்த பாதுகாப்பு அடிப்படையே இன்னைக்கு கேள்விக்குள்ள இருக்குல்ல. ஏங்க, பாதுகாப்பு அடிப்படையே கேள்விக்குறியாவதுக்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுங்க. இந்த அரசாங்கம் யாரையும் தவறு செய்ய அனுமதிக்காது. சட்டப்பேரவையில சொல்ற மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் என்ன சொல்ல, இது தொடர்ந்து அது வந்து உணரக்கூடியதா இருக்கும் போது நம்ம அதை ஏத்துக்க முடியும். நம்ம வந்து சேலம் அருகில அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சொன்ன மாதிரி வந்து தொடர்புடையவர்களால தான் வந்து அந்த மாதிரியான இடுக்கண்கள்லாம் பெண்களுக்கு வருகிறது. என்ன பொறுத்தவரை எனக்கு நந்தினியினுடைய இதுல கூட நான் எனக்கு வந்து ஈழத்துல கூட நம்முடைய ஈழத்தமிழர்களுக்கு அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்குமான்றதே சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நந்தினிக்கு அந்த காரணத்துக்கு வந்து பின்னணி இல்லாம இருக்காது. ஏன்னா இதுல வக்கரமான ஆண்கள் வந்து அவங்க வந்து செல்வாக்கு படைத்த மனிதர்களாக இருக்கிற சூழ்நிலையில அந்த அப்பாவி பெண்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கலாம்.
அந்த பெண்ணு இருங்க வந்துட்டு இருங்க நான் சொல்லி வேற முடிச்சிடுறேன். ஒரு ஜாதி. அதனால அதனால செல்வாக்குங்கிற ஒரு விஷயம் எப்படி ஃபேக்டரா இருக்க முடியும்? இல்ல அதனால தான் நான் என்ன எப்படி சொல்றேன் இருக்கு? இது நான் அரசு கேக்குறேன் சார். இருங்க அரசுடைய இப்படி செல்வாக்கான கவனத்துக்கு மனிதர்களை பத்தி இவங்க பேசுறாங்கல்ல, எப்படி செய்யலாம்? இது வரைக்கும் கன்விக்ஷன் ஆர்டர்ல எத்தனை செல்வாக்கு மிகுந்த பர்சன்ஸ் நீங்க அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை சுருக்கமான எடுத்துருக்கீங்க சொல்ல கருத்து முடியுமா? ப்ரொஃபசர் then I have to take a break. இல்ல. அவர் முடிச்சிட்டோம். இது வரையில யாராவது வந்து அந்த மாதிரி வந்து இந்த குற்றத்துல தப்பிச்சு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அவங்கள சொல்லுங்க. காவல்துறை முறையான நடவடிக்கை அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு சாட்சியம் சரியா இருந்து, ஏன்னா இவங்க சில பேர் சாட்சியே சொல்ல போறது சொல்லாம பயந்து ஒதுங்கிடுறாங்க, ஏன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய மிரட்டல்களுக்கு பயந்து. ஆனா காவல்துறை என்ன பண்ண முடியும்? சாட்சியம் இருந்தால்தான், உடனடியாக புகார் கொடுக்கப்பட்டால்தான், இப்படி பல ப்ரொசீஜர் இருக்கு. அதனால இது அரசை மட்டுமே குறை சொல்லாதீங்க, காவல்துறை மட்டுமே குறை சொல்லாதீங்க. இது சமூக பொறுப்பு, ஒட்டுமொத்த சமூக பொறுப்பு. அக்கௌண்டபிலிட்டி காவல் அரசு அமைப்புகளுக்கு இருக்கிறது, அதை மறுத்த முடியாது. காயத்ரி ரகுராம் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகிறேன். பாவனாவுக்கு நிகழ்ந்த இந்த ஒரு கொடூரம் அப்படிங்கிறது இட் ஹாஸ் நோ பேரியர்ஸ். இதில் வந்து ஒரு கிளாஸ், ஒரு சமூக அந்தஸ்து, எந்த ஒரு பணி செய்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் எல்லா துறையினர், எல்லா நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இதுக்கு டார்கெட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுது. பாவனாவுக்கு நிகழ்ந்த கொடூரம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேட்க விரும்புகிறேன். ஒரு பொதுவான ஒரு புரிதல் அப்படின்னா, மற்ற துறைகளை காட்டிலும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது சார்ந்த சவால்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகம். யூ ஆல்சோ ஹேல் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள். எஸ், ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி பர்சனாக இருக்கும் போதே நார்மலாக வந்து ஒரு வெளியில வரும்போது நார்மல் பர்சனுக்கே இந்த கதினா சினிமாவில் இருக்கிறாங்க. நாங்கள் யூஸ்வலாக சினிமாக்காரங்கனாலே வேற மாதிரி தான் பார்ப்பாங்க எங்களை எல்லாரையும். ஸோ சினிமாக்காரங்கனாலே ஒரு ஒதுக்கி மார்க்ஸ்லேருந்து வந்து குதிச்ச மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ நார்மலாக வெளியில் போகும்போது கூட சில பேர் வந்து ஒரு சில பீப்புள்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க, அப்படி இது ஒரு பாசிட்டிவ் இது வரும், எங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும். ஆனால் சில பேர் கீழ்த்தனமாக வந்து ரொம்ப எங்களை வந்து ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது, அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெண்ணை வந்து தப்பான பேர் வச்சு கூப்பிடுறதே வந்து நிறுத்தணும்னு நான் சொல்வேன். கெட்ட வார்த்தை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது யாரும், அது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு கமெண்ட், ஸ்மால் கமெண்ட்லாம் கூட வந்து ஒரு டீப் டவுன் இட் இஸ் கோயிங் டு ஹர்ட் எவ்ரிபடி. அந்த எஸ்பெஷலி ஒரு சினிமா ஆக்டர்ஸ்னா வந்து ரொம்ப இதா இருக்கும். நாங்க எல்லாத்தையும் தாண்டி வந்து வி வாண்ட் டு என்டர்டெயின்காக தான், ஒரே ரீசனுக்காக தான் we are on screen அப்படின்ற போது அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு விதமா பார்த்து அவங்க தப்பான கமெண்ட் பண்ணிட்டு பார்வையில இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றீங்க. அதே போல துறை ரீதியா இருக்கக்கூடிய சவால்கள் மற்றவர்களோட திரைத்துறை பெண்களுக்கு துறைக்குள்ள சவால்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா இருக்கு, இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ வரலட்சுமி இப்பதான் சொன்னாங்க, அவங்களுக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. எவ்ரிபடி இன்க்ளூடிங் மீ, நான் ஒரு பாயிண்ட்ல வுட் ஹவ் கான் த்ரூ. அது வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது திரையில வந்து சின்ன இந்த ஒரு கஷ்டப்பட்டு வர ஃபேமிலியில வந்து அது வந்து ஈஸியா வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணிடுறாங்க. எங்கனால வந்து எங்க மேலேயே ஒரு பயம் இல்லாம அவங்க வந்து எங்ககிட்டயே இந்த மாதிரி பண்ணும்போது, அவங்க வந்து சின்ன ஃபேமிலில இருந்து வந்து அவங்க கஷ்டத்துக்காக வரும்போது இந்த மாதிரி டார்கெட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹவு மென் ஆர் விஷுவலைசிங் விமன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கொடூரமையா இருக்கு. பிகாஸ் இது வந்து they cannot take advantage over a woman like that just because அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்ல. நிஜமாலே நான் சொல்லுவேன், நம்ம நாட்டுல வந்து செக்யூரிட்டின்றது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்களே நம்ம வெளியில நம்பி வரோம்னா ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக தான். ஐம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் போலீஸ் மட்டும் இல்ல, போலீஸ்காரங்களும் நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். எங்களை எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா எல்லாருமே இருக்கணும். ஏன்னா 8 மணிக்கு நடந்திருக்கு பாவனாக்கு அப்படின்னு, 8 மணிக்கு தானே கரெக்டா? இஃப் ஐ அம் நாட் ராங், 8 மணிக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். So 8 மணிக்கு நடந்திருக்குன்னா 8 மணி இட் இஸ் நாட் லைக் டூ லேட். இந்த கடைகள்லாம் கூட மூடாத ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு செக்யூரிட்டி வேற இருந்தே எங்க இருந்தாங்க இவங்க எல்லாருமே அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தோணுது. அது மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும் போது வெளியில வரும்போது we are coming out, நாங்கெல்லாம் ஒரு இத்தனை மென்னோட நாங்க ஒர்க் பண்றோம், அவங்க எல்லாம் எங்களை பாத்துப்பாங்கன்னு ஒரு தைரியத்துக்காக தான் நாங்க வெளியில வரோம். அப்படி இருக்கும் போது இது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க வந்து they cannot target us like that. இப்போ நாங்க வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது வேற விதமா யூஸ் பண்ணி அதை வேற விதமா எங்களை வந்து டார்கெட் பண்ணி தேர் யூட்டிலைசிங் தட் பாயிண்ட். அண்ட் எங்களோட உடம்ப வந்து they are thinking it is like a toy and it is not a toy. I'm sorry, I'm telling to every man our body is not a toy for every man. That's it.
நான் திருமதி சல்மா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, சமீபத்தில் நம்ம உலுக்கிய இந்த அவலங்கள்லாம் பார்க்கும்போது, ஸ்வாதி விவகாரத்திலேருந்து ரித்திகா, ஹாசினின்னு எடுத்துக்கிட்டா, இது எல்லாமே அரசுடைய ஆளுகை அதை தடுத்து நிறுத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதில் சம்பந்தப்பட்ட பலர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் காவல்துறையுடைய மெத்தனத்தினால வெளியில் இருந்துட்டாங்க, காவல்துறை தோத்துச்சு, அதனால இவங்க செஞ்சாங்கன்னு. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸாக இந்த ஒரு ஹாசினி விஷயத்துலையோ இல்லைன்னா ஸ்வாதி விஷயத்தில் தொடங்கி இதெல்லாம் ஒரு சாமானியர்களாக நம்மிடையே நிலவிட்டிருக்கிற உலவிட்டிருந்த நபர்கள் தான் இவ்வளோ பெரிய கொடூரங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபைன்ஸ் ஆஃப் பப்ளிக், இப்போ ப்ரைவேட் ஸ்பேஸில் நடந்த விஷயம் பப்ளிக் ஸ்பேஸில் நடந்தது அப்படின்னாலும் கூட காவல்துறையுடைய ஆளுகை இதை கட்டுப்படுத்தியிருக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியுமா? அங்கே அரசுடைய அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா அவங்களால கூடுமான வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்கு முடியும். ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ அந்த முதல்ல வந்து அதை காவல்துறை அணுகிறது எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வந்துட்டு அதை வந்து எவ்வளோ பொறுப்புணர்வோடு அதை அணுகுறாங்கங்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையிலே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய, அதை வினிப்பிரியா விஷயத்தில் எப்படியும் அந்த காவல்துறை மோசமாக அணுகுனதுனால தான் அந்த பெண்ணுடைய உயிரே போகுது. வந்து இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே காவல்துறைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு, அரசுக்கு முக்கியமான பங்கு. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற கிரைம்ஸ் எல்லாம் காவல்துறையால தடுத்திருக்க முடியுமாங்கிறது? இல்ல, தடுத்திருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு பயத்தை, ஒரு குற்றம் நடந்தது, அந்த ஒரு 2012 ஒரு சட்டம் வருது. அது என்னன்னா, ஒரு வருடத்துக்குள்ள இது போன்ற பாலியல் குற்றங்கள் நடந்தா அந்த கேஸை வந்து முடிச்சு தீர்ப்பு, தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு தீர்ப்பு, இது சட்டம் இருக்கு. ஆனா அது என்ன ஆச்சு? அப்படி நடக்குதாங்க? ஒரு சட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்குதா? அவங்களுக்கு குற்றவாளி தண்டிக்கப்படுறானா? அப்போ வந்து இந்த சட்ட ரீதியாக தண்டிக்கப்படாத குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாமல் போகுது. வந்துட்டு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இடத்துல வந்துட்டு குற்றம் நடந்து அவன் குற்றவாளியாக அவன் உடனடியாக ஒரு கடுமையான தண்டனைக்கு உட்பட்டால் நிச்சயமாக ஒரு பயம் இருக்கும், ஒரு அவேர்னஸ் இருக்கும். இது ஒரு கடுமையான குற்றம், இதை வந்து நம்ம செய்யக்கூடாது, செஞ்ச உடனடியாக தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை நம்ம உருவாக்குறதுக்கு அரசும் காவல்துறையும் நிச்சயமா அது பங்களிப்பு இருக்கு. அதை செய்யாத பட்சத்துல தான் இந்த வந்து எல்லாமே வந்து தாமதமா, எத்தனையோ கேஸ் வந்து எஃப்ஐஆர் போடாம தேங்கி கிடக்குது, எத்தனையோ கோர்ட்ல கேஸ் எல்லாம் அப்படி பெண்டிங்ல இருக்கு, எதுவும் யாரும் உடனடியாக தண்டிக்கப்படுவதில்லை, நீதி தாமதப்படுது. நீதி தாமதப்படும் பொழுது யாருக்கும் எந்த குற்றமும் செய்யறதுக்கு தயக்கம் இல்லாம இருது, பயம் இல்லாம இருது. அந்த பயத்தை உருவாக்குறதுக்காவது அரசு வந்து இது போன்ற சட்டங்களை தீவிரமாக கண்காணிக்கணும், தீவிரமாக கொண்டு வர்றது, நடைமுறைப்படுத்தணும். அதற்கான முயற்சிகளை அரசு தான் எடுக்கணுமே ஒழிய மற்ற கண்காணிக்கணும், முயற்சியில் எடுக்கணும், அதை செயல்படுத்தணும். இதுதான் நமக்கு வேண்டி கேட்டுக்கொள்ற விஷயமா இருக்கு. வந்துட்டு இல்லைன்னா எப்படி நம்ம வந்து அரசு எதுக்கு இப்போ நம்ம கேட்குறோம்? இதுதான் அரசு பொறுப்பேற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள். இதுதான் பாதுகாப்பை உறுதி செய்யணும். நீங்க கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளால வந்துட்டு பெண்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து சந்தோஷப்பட போறதில்லை. அவருக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரமும் பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்யணும். அதுதான் அரசினுடைய பொறுப்பா இருக்க முடியும். திருமதி சாந்தகுமாரி மற்றும் பேராசிரியர் தேவனுடைய இறுதிக்கட்ட கருத்துக்கள். இதுல ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன். பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்து போலீஸ் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி வந்து உண்மையிலேயே விவாதத்திற்குரிய ஒரு விஷயம்தான். ஒரு வீட்டுக்குள்ள அடுக்குமாடியிலிருந்து ஒரு 4வது மாடியில் இருக்கிற ஒரு 22 பையனான அந்த தஷ்வந்த் வந்து ஒரு 7 வயது குழந்தைய வந்து ரேப் பண்றது தடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான். ஹேபிச்சுவல் அஃபெண்டர், ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தாலும் கூட ஒரு ஃபிளாட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்துல வந்து இவங்க முழுக்க கவனம் செலுத்தி விட முடியாது. ஆனா அப்படி ஒரு புகார் வருகிற பட்சத்துல அது வந்து நந்தினி விஷயத்துல அவங்க சொன்னது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. ஒரு பிரைவேட்டா இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருந்து வந்ததுக்கு பிறகாவது விசாரிச்சிருக்கணும். நீங்க உமா மகேஸ்வரியை காணோம்னு 2 நாள் யாரு நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சு நடுராத்திரியில எரித்து கொல்லப்பட்டாள். அந்த பெண்ணுக்கு வந்து 2 நாளா என் பொண்ணை காணோம்னா யாராவதோடையா ஓடி போயிருப்பா, போய் தேடியா அப்படின்னு சொல்ற ஒரு மெத்தன போக்கு காவல்துறைக்கு இருக்கிறத பாக்குறோம். அப்போ எந்த இடங்களிலே தங்களுடைய காவல்துறை என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நியாயத்தை வெளிக்கொணர முடியுமோ அங்கே செய்ய தவறுகிறவர்களாகத்தான் இன்றைக்கு வந்து காவல்துறை இருப்பதாக நான் உணர்கிறேன். இப்போ ஒன்னும் இல்லை, இந்த போக்சோ ஆக்டை எடுங்க, போய் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் யாரை வேணா கேளுங்க, எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க, இந்த சட்டத்துல என்ன செய்யணும்னு கேளுங்க, தெரியாது. ஸோ ட்ரைனிங்கிறது சுத்தமே இல்லை. இது ஒரு விஷயம். இரண்டாவது, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கே கூட தங்கள் திறமை குறித்தான நம்பிக்கை இல்லை என்பதை நான் பார்க்கிறேன். அவங்க வந்து ஒரு சுப்பீரியர் ஆபீசர் சொல்றாரு, இல்ல பாலிட்டிஷியன் என்ன எதிர்பார்க்காங்க, அன்றைய பாலிட்டிஷியன்
ஆட்சியில இருக்கிறவர்கள் ஆளுகிறவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்கிற பணி மட்டுமே தன்னுடையது என்ற நிலை வந்துவிட்டால் சமூக பொறுப்புணர்வு என்பது அங்கே இருக்காது. நான் எதுக்காக காவல்துறைக்கு வந்தேன்? நீதி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற அல்லது டிராபிக் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்னு அலாட் பண்ணி தானே நம்ம வரோம். அப்ப அந்த கன்விக்ஷனோட ஏன் காவல்துறையினர் செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு ஏராளமான காவல்துறை பாதுகாப்பு இன்னைக்கு அந்த போலீஸ் பாருங்க அவ்வளவு நம்பர் ஆஃப் போலீஸ அங்க கொண்டு போய் குவிக்க முடிந்த இந்த அரசாங்கத்துக்கு மக்களுடைய பாதுகாப்புக்காக குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக ஏன் செய்ய முடியாது? அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஆலோசனையை நான் சொல்ல விரும்புறேன். இப்ப வந்து தக்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. நீங்க காவல் நிலையங்களுக்கு போனா இந்த மாதிரி ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னு போட்டோ எடுத்து ஜாக்கிரதையா இருங்க, இல்ல பிக் பாக்கெட்காரன் ஜாக்கிரதையா இருங்கன்னு முன்னெல்லாம் பஸ்ல கூட போடுவாங்க. அது மாதிரி குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்கிற நபர்கள் அவர்களுடைய போட்டோஸை நீங்க போடணும். நீங்க ரித்திகாவையும் ஹாசினியையும் போடுறீங்க, அந்த பையனை பத்தி எத்தனை பேர் எழுதியிருக்கிறீங்க? ஆக இது வந்து ஒரு பரபரப்புக்குரிய ஒரு பொருளாக ஊடகமும் எடுத்துக்கொள்ள கூடாது. காவல்துறையும் தன் பொறுப்புணர்ந்து செய்ய வேண்டும். You have to publish the photographs of habitual offenders against child sex abuse. இந்த ஒரு சென்சிட்டிவ் அப்ரோச் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு சென்சிட்டிவிட்டியோட அதுவும் பெண்கள் சார்ந்த ஒரு விஷயத்த கம்ப்ளைண்டா வரும்போது காவல்துறை அணுகினா காவல்துறை நம்ம காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். வினுப்பிரியா விஷயத்துல நந்தினி விஷயத்துல நடந்த ஒரு அப்ரோச் பாதிப்புக்கு ஒரு பெண் உள்ளானாலும் கூட காவல்துறையை அணுகிறதுக்கு ஒரு பயத்தை சமூகத்தில் உருவாக்கிடுதுங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு? இல்லை, அது எல்லா இடத்துலையும் அப்படி சொல்ல முடியாது. நான் பொதுவாகவே சொல்கிறேன், எல்லாத்தையும் அரசியலாக பார்க்குற மாதிரி பெண்கள் குழந்தைகள் விஷயத்திலையும் அரசியலாக பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அடுத்து, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வாழக்கூடிய தகுதி படைத்த மாநிலம் என்று சொல்லி மத்திய அரசாங்கமே சான்றிதழ் வழங்கி இருக்கு. சொல்லி முடிச்சேன், இதை விட படு மோசமா இருக்கு. அதுக்காக நான் இதை நியாயப்படுத்த விரும்பல. அதுக்காக இதை நியாயப்படுத்த விரும்பல தான் நான் சொல்ல வரேன். என்ன முழுசா பேச விடுங்க. நியாயப்படுத்த விரும்பல. இன்னும் சொல்ல போனால் இதிகாச புராண காலத்திலிருந்தே பெண்களை இழிவுபடுத்துகிற கொடுமைப்படுத்துகிற அவர்களை வந்து இரண்டாம் பட்சமாக நடத்துகிற சம ஊதியம் கிடைக்காது, சம வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு அப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இவர் இது புரட்சி கவிஞர் பாடின மாதிரி பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பேன்னு சொன்னார். இப்போ பெண் அடிமை இல்லை, பெண் கொடுமைகள்லாம் சில இடத்துல நடக்குது. அதை எல்லோரும் சமூக பொறுப்புணர்வோடு, காவல்துறையும் சரி, வீட்டில் உள்ள பெற்றோர்களும் சரி, ஊடகங்களும் சரி, இன்றைக்கு வந்து நான் கேட்குறேன், ஏன் சமூக வலைத்தளங்களில் வந்து இப்படிப்பட்ட அவங்க சொன்னாங்க இல்லையா சகோதரி, அது மாதிரி ஏன் இதெல்லாம் தடை செய்யக்கூடாது? இது யார் தடுக்கிறது? ஒரு சமூக ஒழுங்கு இந்தியா போன்ற ஒரு பண்பாடு மிக்க நாட்டில் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய அந்த ஆபாச காட்சிகள்லாம் வந்து தடைப்படுத்த முடியாதா? எதோ பண்ண முடியும்னு சொல்றவங்க இதை தடைப்படுத்தக்கூடாதா? ஆக வக்கிரமான எண்ணங்களை வந்து இளைஞர்கள் மத்தியில் விதைக்கப்படுவதற்கு காரணமாக அவையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தடை செய்யணும். ஓகே, திரைப்படத்துறையிலிருந்து எல்லாவற்றிலும் ஆபாசங்களை தடுத்து நிறுத்தணும். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவே செய்தாக வேண்டும். கூட்டு பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு, அரசுக்கு நிச்சயமா அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. சமூகம் சார்ந்த எவ்வளோ விஷயங்கள் அடங்கிய ஒரு விவகாரம் தான் இது. அதுவும் ஒரு பிரைவேட் ஸ்பேஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறைக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னாலும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க எதிரில் இருக்கிறவங்க யாரையுமே சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடூர சம்பவங்களாக ஹாசினிக்கு ரித்திகாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் நிகழ்கின்றன. நம்ம ஹாசினி, ரித்திகா, வினோதினி, வினுப்பிரியா, சுவாதி அப்படின்னு பல பேர்களை அடிக்கிட்டே தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. பட் தி இஷ்யூஸ் ரிமைன், த கன்சர்ன்ஸ் ரிமைன். அந்த பிரச்சனைகள் அப்படியே பிரச்சனைகளாக தொடர்கின்றன, இந்த விவாதங்கள் தொடர்கின்றன. எல்லோருக்குமே ஒரு அதிமுக்கியத்துவத்தோட ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அணுக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. இது போன்ற ஒரு நிலை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது. இது போன்ற ஒரு கொடும் அவலத்தை அடிக்கடியோ இல்லை தொடர்ந்தோ இன்னொரு முறையோ விவாதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வர வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நோக்கி தான் எல்லோரும் எடுத்து செல்லும். ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நேரம்